Hi, welcome back. Welcome back to my channel WinTrader. Intraday trading la, swing trading la, scalping la, நம்ம software எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்கு entry, exit, target, stop loss எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அதே மாதிரி LTIM பார்த்துட்டா நல்லா ஸ்டாக் தான். இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்கில் உங்களுக்கு 2-3 days ஹோல்ட் பண்ணிவிட்டு அக்யூரேட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான நல்ல ஈஸியாக ஸ்டாக் தான். இதுக்கு முன்னாடியும் LTIMல நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்த ஸ்டாக் தான். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது 3 days மார்க்கெட்டை கண்டினியூஷன் பை தான். இப்போ LTIMல பார்த்துட்டா 26ல கொடுத்த பையை 5868 எடுத்த ட்ரேடு இப்போ பார்க்கும்போது 223 பாயிண்ட்ஸு மேலே தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி பார்க்கும்போது சாஃப்ட்வேர் ஹோல்ட் பண்ணதுக்கு பை ஹோல்ட் பண்ணதுக்கு தான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சாஃப்ட்வேரு ஆக்குரேட் என்ட்ரி, எக்ஸிட், ஃபேக் அப் டவுன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது 2 ஸ்டாக்குமே இன்ட்ராடே ட்ரேடிங்கில், ஸ்விங் ட்ரேடிங்கில் ரெண்டுமே ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கிற ஸ்டாக்கு தான். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயும் பார்க்கும்போது 2 days எஸ்டர்டே மார்க்கெட்டு இன்றைக்கி என்னாச்சுன்னா இன்றைக்கி 27th எஸ்டர்டே மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் போயிருந்தது. மற்றும் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்க்கும்போது 2 days மார்க்கெட்டு கண்டினியூஷன் போய் ஸ்விங் ட்ரேடிங்கில் 1 hour தான் வைக்கணும். 1 hour பார்க்கும்போது கண்டினியூஷன் பை தான் சொல்லியிருக்காரு. மார்க்கெட் இப்போயும் பை தான். லாஸ்ட்டு கொடுத்த 496 எடுத்து சொல்லியிருக்கு. இப்போ 509 தான் பார்க்கும்போது 12 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்காரு. இதில் 15 minutes BTST அது 2-3 days பை ஹோல்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கு. 5 minutes செட் பண்ணிட்டா இன்ட்ராடே பார்த்துட்டா இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் எஸ்டர்டே மார்க்கெட் நல்லா டவுனில் போயிது. இன்றைக்கி பார்க்கும்போது எஸ்டர்டே கொடுத்த பை கண்டினியூஷன் தான் போயிருந்தது. மார்க்கெட்டு மார்னிங்கில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு 497 ட்ரேட் எடுத்து இப்போ பார்க்கும்போது 509 தான் 513 வரை போயிட்டுருக்காங்க. நல்லா ட்ரேடு கிடைச்சிட்டா இன்ட்ராடே ஈஸியாக. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் ஈஸியாக ப்ராஃபிட்டு கொடுக்குற ஸ்டாக்கு தான். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாலும் நல்லா ரிட்டர்ன் வந்த ஸ்டாக்கு தான். 1 week முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டாலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஈஸியாக ட்ரேடு வந்த ஸ்டாக்கு தான். உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் இன்ட்ராடே எடுக்கணும்னு கன்ஃபியூஷனே வேண்டாம், கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி LTIMல உங்களுக்கு ஈஸியாக இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வரும். இதை இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பார்த்துட்டா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் செக் பண்ணது ரொம்ப ஈஸி தான். இந்த க்ரீன் கலர் அப்பாரு வந்து பை சிக்கிள் தான், ரெட்டு செல்லு தான். இது 15 minutes 2-3 days ஹோல்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 15 minutes இது பார்க்கும்போது LTIMல பை கொடுத்தது அப்ராக்சிமேட் 9:29-26ல் வரும்போது கீழே க்ரீனாக இருக்கணும். இப்போ இது க்ரீனாக வந்தது இந்த கேனில் தான். இப்போ அந்த கேனில் தான் எடுக்கணும். அப்படி கீழே க்ரீன் அந்த தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இப்போ LTIM பார்க்கும்போது கண்டினியூஷன் பை தான், ஸ்ட்ரெயிட்டாக பை போகுது. அப்போ நமக்கு ஈஸியாக அப்படி தைரியமாக அது ஹோல்ட் பண்ணலாம். நல்லா ரிட்டர்ன் வந்தது. இதுக்கு முன்னாடி LTIMல பார்க்கும்போதும் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்த ஸ்டாக்கு தான். இதுக்கு முன்னாடி 2-3 days ஹோல்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆக்குரேட் ஸ்டாக்கு தான். அதுக்கு இன்ட்ராடே 5 minutes வைக்கலாம், 15 minutes வைக்கலாம். 15 minutes கண்டினியூஷன் மார்க்கெட் 2-3 days ஹோல்ட் பண்ணிட்டு ஈஸியாக ப்ராஃபிட் வரும். அது 5 minutes இன்ட்ராடேக்கு வைக்கணும். 15 minutes 2-3 days ஹோல்ட் பண்ணதுக்காக தான். 30 minutes 1 week, அதே மாதிரி 1 hour 1 monthக்காக, 4 hour அதுக்கு மேலே. இப்போ 4 hour லாங் டேர்ம் பொசிஷன் உங்களுக்கு வேணும்னா 4 hour தான் வைக்கணும். இப்போ இதை சிக்னல் வரும்போது இந்த கன்ஃபர்மேஷன் ஈக்குவலாக வரும்போது ட்ரேட் எடுத்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் வந்து வர வெயிட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸு கட் பண்ணிட்டா மார்க்கெட்டு எகெயின் மேலே போயிடும். உங்களுக்கு லைவாக நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் லைவாக உங்களுக்கு பார்க்கலாம். லைவாக பார்க்கறதுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.